தமிழ் சினிமாவில் வந்து இப்போ என்னென்னா அது சொல்ல முடியாத வார்த்தை. பெண்கள் எதிர்பார்க்குறாங்க, ஆண்கள்கிட்ட பணமே கேட்குறாங்க. ஒரு 20 லட்சம் கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க, 1 கோடி கொடுங்கன்னு சொல்லி அப்படி காசு கொடுத்து நடிக்கிற ஹீரோக்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க. அப்படி வந்த ஆட்களே நிறைய பேர் இப்போ பெரிய ஹீரோவாக இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? சரி, இவ்வளோ லவ் படம் வருது, பார்க்காத காதல், பார்த்த காதல், ஜென்சி லவ் அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த சமூகம் அப்போ எவ்வளோ ஜாதியெல்லாம் விட்டு வந்திருக்கும். இன்னும் ஆணவ கொலைலாம் நடக்குதுன்னா அப்போ இந்த லவ் படம்லாம் என்னத்தை பண்ணுறாங்க? இன்றைக்கி வந்து என்னென்னா மாதம் அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. போன மாதம் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து வியூஸு ஷேர்ஸுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவார்டு மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதை கிடையாது. அதனால் இன்றைக்கி அவார்டுங்கிறது பணம் கொடுத்து வாங்குற மாதிரி ஆச்சு. நேஷனல் அவார்டு உட்பட உண்மையிலே இங்கே வந்து ஒரு ஜனநாயகமோ ஒரு உண்மையோ இங்கே தமிழ் சினிமாவில் கிடையாது. இதே கேரளாவில் இருக்குது. கேரளாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து மீட்டுன்னு பேசினா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு ரஞ்சித்னு ஒரு டைரக்டரே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே அது பண்ண முடியாது. இங்கேயுமே அதே மீட்டு இருக்குது, ஆனால் யாருமே பேச முடியாது. திரைமொழி நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காரு. சினிமா துறையில நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவரு ஒரு ஹீரோவாகவும் ஒரு டைரக்டராகவும் அது மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்களோட ரைட்டராகவுமே இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காரு. ஸோ சந்தோஷ் சாரா நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப தமிழ் சினிமாக்கு மட்டும்தான் சார் இந்த ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா நம்மளோட இருக்கிற கதைகள் மற்ற லாங்குவேஜை அக்செப்ட் பண்ண முடியலையா, இல்லை அடாப்ட் பண்ண முடியலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா மற்ற லாங்குவேஜோட படத்தை நம்ம தமிழ் பீப்புள்ஸ் வந்து ஈஸியா வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இது கதைகள் மாறுதா, இல்லை வந்து நம்ம வந்து அடாப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்க தமிழ் மக்கள் வந்து ஈஸியா பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சார். அது எப்படி நீங்க பாக்குறீங்க? சினிமாவோட அழகான விஷயம் என்னென்னா இதுக்கு லாங்குவேஜே கிடையாது. ஃபிலிம் இஸ் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். புரியுது உங்களுக்கு? இப்போ துரந்தர் பார்க்குறீங்க, அதோட அரசியல்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அது வந்து எல்லா ஆட்களும் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் யாரும் அப்படி காட்டவே இல்லை. பாகிஸ்தான் அப்படி இருக்குங்கிறதே தெரியாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும். இந்தியா ஸ்பை படம் நிறைய வந்திருக்கு. ஆனால் நம்மளால் ஒருத்தன் உள்ள போயிரு அங்கே என்னென்ன நடந்திருக்குங்கிறத காட்டுறதான் புதுசாக இருக்கு. இப்போ புஷ்பா பார்த்தீங்கன்னா அது ரெட் சாண்டல்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க. செஞ்சந்தனம்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இந்தியா முழுக்கும் கனெக்ட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? நம்ம தமிழில் வந்து என்னென்னா அந்த மாதிரியான கதைகள் இன்னும் இல்லை. இன்னும் வந்து அதே ஹீரோ பில்டப்பு, லோ ஆங்கிள் ஷாட்டு, ஒரு குத்துப்பாட்டு. இந்த குத்துப்பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரம் வந்து ஈவன் உங்களுக்கு ஆந்திராலே கனெக்ட் ஆகாது. இப்போ நம்மளை வந்து மலையாளத்தை விட்டுருங்க, நம்மளோட அவங்க பாப்புலேஷன் கம்மி. நம்மளோட அதிகமான பாப்புலேஷனில் போகும்போது அந்த 1000 கோடி அடிக்க முடியும். நம்மளோட அதிகமான பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஆந்திரா 10 கோடி இருக்காங்க. இப்போ ஹிந்தி பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு 70-80 கோடி பேர் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக 1000 கோடி வந்துடும். அதுக்கான கதைகளை நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் பண்ணலை. அது நீங்கள் ரொம்ப இப்போ கமர்ஷியல் டைரக்டர்ஸே சரியாக பண்ணல. புரியுதா உங்களுக்கு? அதான் நான் சொல்லுது. நீங்கள் இந்த யதார்த்த படத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அந்த கதையே காமெடியாக இருக்குது. ஒரு கூலிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேரை கண்டுபிடிச்சாங்க, அதை எரிச்சாங்கும் போது அதெல்லாம் ஒரு குழந்தைங்க பார்க்க முடியாது. ஏ சர்டிஃபிகேட் வந்துருச்சுனாலே 1000 கோடி வராது. கண்டிப்பாக. புரியுதா உங்களுக்கு? அதே ஏ சர்டிஃபிகேட் தான் துரந்தர் இருக்குது. ஆனால் அதை பார்க்குறாங்க. ஏன்னா அதில் கதை இருக்குது, எமோஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது. துரந்தரை நான் வந்து சொல்கிறது வெறும் பணத்துக்காக தான் சொல்கிறேன். அதில் இருக்க பெரிய அரசியலுக்கு வந்து நான் மாற்றுக்கிறது இருக்குது. ஓகே சார். இதில் வந்துட்டு நீங்கள் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நான் நிறைய இன்டர்வியூஸ் உங்கள் கூட பார்க்கும்போது ஓப்பனாக ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் அது ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு ஹீரோவாக இருந்தாலும் ஒரு டைரக்டராக இருந்தாலும் இந்த விஷயத்தை ஏன் இன்னும் பேசலாம்? ஆனால் நீங்கள் பேசியிருக்கீங்க. எந்த ஒரு தைரியம் இல்லையா, இல்லை உங்கள் நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்களே எங்களுக்கு தெரியல. அந்த விஷயம் ஓப்பனாக நான் பேசி ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்த காரணம் என்ன சார்? முடிவெடுத்த காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஏன் பயம் வருது? இதை பேசினா நம்மளை வந்து கார்னர் பண்ணுவாங்க, நமக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? அதனால தான் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நமக்கு எதுக்குப்பா வந்து இது நம்மளை மீறி பெரிய விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி டேரக்டர் சரியில்லை, எல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சரியில்லைன்னு சொல்ல போகிறோம். அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போய் நாளைக்கு நான் கதை சொல்ல போகிறேன்னா அங்கே இருக்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரோ மேனேஜரோ ப்ரொடியூசரோ யார் இவன் எதுக்கு நம்மளே தப்பு சொல்கிறான் அப்படிங்கும்போது ஒரு கண்ணோட்டம் வருமே. அதனால் எனக்கு வாய்ப்பு போகும், எனக்கு வாழ்க்கையே போகும்னு சில பேர் பயப்படுறதுனால தான் இது நடக்குது. இது உண்மையிலே இங்கே வந்து ஒரு ஜனநாயகமோ ஒரு உண்மையோ இங்கே தமிழ் சினிமாவில் கிடையாது. இதே கேரளாவில் இருக்குது. கேரளாவில் வந்து ஒரு பொண்ணு வந்து மீட்டுன்னு பேசினா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு. கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து ஒரு ரஞ்சித்னு ஒரு டைரக்டரே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே அது பண்ண முடியாது. இங்கே என்னென்னா அது கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணும். கவர்மெண்ட்டோட பிளாக் மணிலாம் இந்தியா தமிழ் சினிமாக்குள்ளே போகும். இங்கேயுமே அதே மீட்டு இருக்குது, ஆனால் யாருமே பேச முடியாது. யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா யாராவது உப்புக்கு சப்பானி யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா, இவனை அடித்தா எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஆளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்படிங்கிற ஆள் மேலே கேஸ் போடுவாங்க. ஒரு கண் துடைப்பாக இருக்குமே தவிர இதுதான் பிரச்சனை. இன்னொன்று, நான் வந்து யாரையும் சார்ந்து கிடையாது.
ஏன்னா இந்த டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, இந்த ப்ரொடியூசர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு, இந்த மாதிரி சார்ந்து இருந்தால் தான் எனக்கு பயம் வரும். எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து நான் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் உண்மையை பேசுனீங்கன்னா நிச்சயம் வரும். இது எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இது வந்து பாரதியார் காலத்துலேருந்தே இதாக இருக்கும். இப்போ எப்படி வந்து ஒரு கண்ணகி வந்து இப்போ வந்து போய் பேசுனாங்களா, என்ன அவங்க எப்படி தைரியமாக பேச முடிஞ்சுச்சு ஒரு அரசனுக்கு எதிராக? ஏன்னா அதுக்கு மேலே அவங்களை இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நான் பேசுகிறேன்னா அப்படின்னு பேசினாங்க. ஸோ இது பாரதியார்லேருந்து இது தமிழ் சமூகமே என்னென்னா உண்மையை பேசக்கூடிய சமூகமாக இருந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க அடிமை சமூகமாக மாறிட்டு இருக்கு. நான் வாழ்ந்தா போதும், எவன் கேடு கட்டு போனா அப்படின்னா அது என்னன்னா ஒட்டுமொத்த சமூகத்தை சீரழிக்கும். இப்போ தமிழ் சமூகம்ங்கிறது அது ஒரு சீரழிவில் இருக்கு. தமிழ் சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமூகமும் சீரழிஞ்சிருச்சு. அதனாலதான் நல்ல கதைகள் வராது. அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது ஹீரோவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, புது ஒரு ரைட்டர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, புது டைரக்டர்ஸ்க்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு வருது. நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதீப் ஒரு அஸ்வந்த் பாத்துட்டு இருக்கீங்க, வருஷத்துக்கு ஒரு 10 டைரக்டர் வரணும், அவங்க ஒரு 10 ப்ரொடியூசர்ஸை உருவாக்கணும். ஆட்டோமேட்டிக்காக தேட்டர் கொடுப்பாங்க. ஏன் தேட்டர் கொடுக்க மாட்டேறாங்கன்னா புது படங்கள் ஓடலை, ஆடியன்ஸ் வர மாட்டேறாங்க. ஆடியன்ஸ் கை விட்டாங்கல்ல. இப்போ பெரிய பெரிய வந்து புது ஹீரோஸை வந்து ஏன் கை விட்டாங்கன்னா அது நம்ப முடியல அப்படிங்கிறதான் பிரச்சனை. இப்போ இந்த அவார்ட்ஸ் சொல்கிறீங்கள, அவார்ட்ஸுங்கிறதுக்கான மரியாதை இப்போ போயிடுச்சு. ஒரு அவார்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்டேட் அவார்டு நேஷ்னல் அவார்டுனா அவங்க வந்து ஒரு சவரன் 5 சவரன் மாதிரி கோல்டில் கொடுப்பாங்க, ஒரிஜினல் கோல்டு கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு பாராட்டு பத்திரம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வேலிடு. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி வந்து என்னென்னா மாதம் அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. போன மாதம் ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனு, இதெல்லாம் நீங்கள் வந்து வியூஸு ஷேர்ஸுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அவார்டு மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதை கிடையாது. அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பெய்டாக ஒரு ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து ஆட வைக்கிறது, இதன் மூலமாக அது பிஸ்னஸ். அவங்க பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, அதான் சொல்கிறேன், அவார்டே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அவார்டு வேணுன்னா சொல்லுங்கள், நம்ம வாங்கி கொடுத்துலாம். சிறந்த விஜய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், துர்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்படின்னா, அப்படியா அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு 50,000 1 lakh மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போட்டு அவங்களுக்கு ஒரு அது என்ன பண்ணுவாங்க, அந்த ஏவி போட்டுருவாங்க. இவங்க வந்து எப்படி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து இவருக்கெல்லாம் ஒரு பேட்டி எடுத்து கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதனால இன்னைக்கு அவார்டுங்கிறது பணம் கொடுத்து வாங்குற மாதிரி ஆச்சு, நேஷனல் அவார்டு உட்பட. புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து இது ஒரு அவார்டே கிடையாது. சும்மா இருக்காம அவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடல் போடுறானே, அது என்ன, இரும்புல செஞ்சது. சரி, அந்த மெடலை எங்க வைப்பாங்க, வாங்கிட்டு போறவன் வீட்டுல சும்மா மாட்டி விட்டு, அது எத்தனை பேர் விட்டுட்டு போயிடானு தெரியுமா உங்களுக்கு, ஹால்லையா? ஏன் ஃபிலிம் ஃபேருங்கிறது ஒரு பெரிய ஒரு, அதுவே ஒரு பிரைவேட்டா இருந்தாலும் அது ஒரு கௌரவமான இது. ஒரு விகடன் அவார்ட்ஸுங்கிறது ஒரு ஒரு குழுக்கள் சேர்ந்து பண்றாங்க. அதை வாங்கினா ஒரு ஷோகேஸ்ல வாங்கலாம். இது எத்தனை டாலரை போட்டுட்டு இருந்தானே, அது அதை வேற பாக்குறேன், நாய் டாலர் மாதிரி போட்டு விட்டுறானுங்க. புரியுது உங்களுக்கு? சரி, அது எங்க வைப்பாங்க? நிறைய பேர் அந்த ஹால்லே விட்டுட்டு போயிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க வாரம் கூப்பிட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன மரியாதை? இன்னைக்கு நீங்க வாங்கலாம். நீங்க வந்து இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு எனக்கு ஒரு அவார்டு வேணுங்க, நான் ஒரு 50,000 தர்றேன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க தான் சிறந்த விஜய்ன்றவாங்க. உங்களுக்கே குச்சமா இருந்துக்கும். எனக்கு ஒரு ஐயோ அப்படி இருக்கு. அதை வாங்கினீங்கன்னா அதை வச்சு 4 ப்ராஜெக்ட் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். சார், இந்த டைம் வந்துட்டு நீங்க சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி பிரதீப் அப்படிங்க ஒரு ஹீரோ, இப்ப ஹிட்டான ஹீரோ லிஸ்ட்ல இருக்கிறது பிரதீப் அவர்கள் தான். ஸோ அவரோட படங்களோட கதைகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அடுத்தடுத்து கொடுத்த கதைகள்லாம். ஆனா எங்களோட பாயிண்ட் ஆஃப்ல போகும்போது பிரதீப்னா ஒரு லவ், ஒரு பிரேக்கப், அந்த ஒரு கான்செப்டை வச்சுதான் படம் எடுக்கணும். அது 2Kக்கோ ஜென்சிக்கோ கொடுக்குற ஒரு ஹீரோ அந்த மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, அதே படத்தை வேற ஹீரோ நடிச்சா நல்லா இருக்குமா, இல்ல பிரதீப்புக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி தான் படத்தை எடுப்பாங்களா? இல்ல, அப்ப இன்னைக்கு அதான் சொல்றேன், ஹீரோக்குன்னு தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பிரதீப்புக்கு அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடையில அந்த கதையில யார் இருந்தாலும் ஓடும். அது நியூ ஃபேஸ் கூட நீங்க பண்ணலாம். வந்து திரும்பவும் சொல்றது என்னன்னா, ஏன் இந்த மாதிரி படங்கள் போர் அடிக்கும் ஒரு கட்டத்துல? எத்தனை லவ், எத்தனை பேருக்கா பார்ப்பீங்க? ஒரு கட்டத்துல வந்து இந்த காதல் படங்களா வந்துச்சு. நான் தமிழ் சினிமாவோட சாபமே என்னன்னு சொல்லுவேன்னா, ஓவர் லவ் படம் வந்துட்டு இருக்கு. சரி, இவ்வளோ லவ் படம் வருது, அவ்வளோ லவ் மேரேஜ் நடக்குது. இந்த சமூகம் அப்போ எவ்வளோ ஜாதியெல்லாம் விட்டு வந்திருக்கணும். இன்னும் ஆணவ கொலைலாம் நடக்குதுன்னா அப்போ இந்த லவ் படம்லாம் என்னத்தை பண்ணுறாங்க? இதை பார்க்கலாம், ரசிக்கலாம், ஆனால் வீட்டில் வேறு நடக்கலாம். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் பார்க்குறாங்கன்னா இவ்வளோ லவ் படம் வருது. நீங்கள் வந்து என்ன பார்க்காத காதல், பார்த்த காதல், ஜென்சி லவ் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? இவன் என்ன வேலை பார்க்குறான், இவனை கல்யாணம் பண்ணால் கார் வச்சுருக்கானா, பங்களா வச்சுருக்கானு பார்க்குறாங்க. அப்போ இது காதலா பிஸ்னஸா? அவன் என்ன பார்க்குறான், இந்த பொண்ணு எப்படி இருக்குது, பார்க்க அழகாக இருக்கா, இவளை நான் ஃபங்க்ஷன் கூட்டு போனால் இவளோட புருஷன் தான் நானும் பார்த்து என்னை பெருமை பண்ணணும் தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதில் எங்கே இருக்குது காதல்? ஓவர் காதல் வந்து காதலே சேச்சுரேட் ஆயிடுச்சு. இவ்வளோ காதலே தேவை. நான் அதே மாதிரி தான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ இந்த ஜென்சி 2K கிட்ஸ்க்கே நீங்கள் படம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காதலை தவிர என்ன பண்ண முடியும்? எதை பண்ண முடியும்? அப்புறம் இந்த காதலை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி 1000 கோடிக்கு போவீங்க?
சொல்லுங்க. முடியாது சார். அப்போ போகிறது ஆசைப்படுற தப்பா இல்லையா? போகணும்னு எதிர்பார்க்குறோம் சார் நாங்க. காதல் படத்தில் அதான் சொல்றேன், உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. 30 வயசுலேருந்து 80 வயசு இருக்காங்க. அவன் எமோஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தாய் பாசத்தை பற்றி படங்கள் வரும். நீங்கள் ஈவன் சொன்னீங்கன்னா டிராகன் படம் லவ் படம் கிடையாது. அது ஒரு அப்பா பையனுக்கு. அதுதான் அந்த கிளைமேக்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேஸ்ட் அந்த படம். புரிஞ்சுக்கோங்க, அதுதான் விஷயம் வந்து. நீங்கள் ஈவன் வந்து உங்களுக்கு அந்த லவ் ஸ்டோரி படமே வந்து அதுதான் ஒரு உண்மையான லவ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. வெறும் லவ் பிரேக்கப்பு. அதனால தான் அடுத்து இப்போ நீங்கள் எல்லைக்கே டூடு பெரிய அளவில் போய் ரீச் ஆகாது. என்ன காரணம்னா, இன்னும் எத்தனை படம் லவ் பிரேக்கப் பண்ண முடியும் பிரதீபால? ஒரு பேட்டர்னுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்கன்னா சிக்கலாயிடும். இப்போ எப்படி சூர்யா வந்து சிங்கம் ட்ரெஸ் போட்டதுலேருந்து கழட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சில படங்கள்லாம் இருக்கும், ஒரே பேட்டர்னில் இருக்கும். அந்த பேட்டர்னை உடைக்கணும், அவங்களே உடைக்கணும். அவரே ஒரு ஆக்ஷன் படம் இல்லை ஒரு சென்டிமெண்ட் படம் இல்லை வேற ஏதாவது படம் பண்ணால் தான் தப்பிக்க முடியும், இல்லை மாட்டிக்குவார். சார் இந்த டைம்ல வந்துட்டு பெரிய ஹீரோக்களோட படங்களை பத்தி நம்ம பேசும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய ஹீரோக்கெல்லாம் வந்துட்டு சினிமாவே வேணாம், நாங்க ப்ரொஃபஷனலா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறோம், இல்ல வேற ஏதாச்சும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அப்பயுமே வந்துட்டு இந்த பெரிய ஹீரோக்கள் தான் சின்ன ஹீரோக்களோட வாய்ப்புகளை வந்து பறிக்கிற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. ஸோ என்ன நிறைய பேர் வந்து அவங்க ப்ரொஃபஷனலி மாத்திட்டாங்களே, ஹீரோவே வேணாம், நான் தமிழ் சினிமாவே வேணாம், இல்ல சினிமாவே வேணாம்னு நிறைய பேர் போயிருக்காங்கல்ல. ஸோ அப்ப இன்னுமே அந்த சின்ன படங்களுக்காகவும் ஒரு சின்ன ஹீரோக்களுக்கான ஒரு வேல்யூ ஏன் இன்னும் மாறல சார்? ஏன் அவங்க அப்படிலாம் கெடுக்கலாம் ஆள் கிடையாதுங்க. இன்னொன்று அவங்களை அதை பற்றி சிந்திக்கவே முடியாது. இன்னொன்று ஒரு புது ஹீரோ வராங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு 20-30 ஹீரோ வராங்கன்னா இவங்கெல்லாம் வந்தால் என் மார்க்கெட்டை பிடிச்சிருவாங்க அப்படி இப்படிலாம் கிடையாது. சில முன்னாடி பழைய ஹீரோக்கள் சில பேர் இருந்தாங்க. அதாவது ஒரு நல்ல ஹீரோ வந்தாங்கன்னா அவங்க படத்தை வந்து நல்லா இல்லைன்னு பெய்டு ரிவ்யூவர்ஸ்ட்டை கொடுத்து எழுத சொன்னது, அவர் நல்லா நடிக்கலை, இல்லைன்னா அவர் ஆள் நல்லா இல்லை, இந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்துச்சு. இப்போவும் கூட இருக்குது. நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா ஒரு தலை திட்டுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க. புரியுது உங்களுக்கு? ஆனால் பெரிய ஹீரோஸ் அந்த வேலைகளை இப்போ பண்ணுறது இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ஆட்களை நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு வேற நோக்கம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் நேரடியாக சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் இல்லை ஒரு சூர்யா மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க, இவங்க வந்து ரேஸில் இருக்கார். அப்படிங்கும்போது அவங்களோட வாழ்க்கையை பார்க்கவே அவங்க நேரம் சரியாக இருக்கும்போது அவங்க போய் வந்து ஒரு புது ஹீரோ வந்துட்டு அவனை தடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்னும் நீங்கள் எல்லாருக்கும் இடம் இருக்குது. என்ன பிரச்சனைனா ப்ரொடியூசர் இல்லை. இப்போ டேலண்டட், அவ்வளோ டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு நல்ல கதைகளை நான் கேட்குறேன். இப்போ கூட நான் கேட்டுட்டு இருக்கேன். நல்ல நல்ல கதைகள் சொல்கிறாங்க. நல்ல நடிகனை நான் பார்க்குறேன். ஒரு 20 வயசில் நல்ல நடிகன் வரான். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு எங்கே கிடைக்கும்? அவன் இளமையை தொலைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் நிறைய பேர் வந்து டெலிவரி பாயாகவும் ரேபிடோ ஓட்டிக்கிட்டு நைட்டு வேலை பார்த்துட்டு பகலில் போய் ஒரு ஆடிஷன் போய் அங்கே எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிறான். அது கிடைக்கலாம். அந்த ஆடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருத்தன் தான் வருவான். புரியுது உங்களுக்கு? அப்போ வந்து ஒரு இதே தான், ஒரு நெப்போ கிட்ஸோட போட்டி போடணும், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனோட பையனோட போட்டி போடணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இனிமேல் அதனால சொல்கிறேன். இனிமேல் இப்போ நான் ஹீரோ ஆனது நான் கிடையாது. நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் ஒரு செல்லின் சார், அவர் என்ன ஹீரோ இருந்தார். நான் ஹீரோவை ட்ரை பண்ணவே இல்லை. இது மாதிரி இனிமேல் எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. தமிழ் சினிமாவில் வந்து இப்போ என்னென்னா, அது நம்ம சொல்ல முடியாத வார்த்தை. பெண்கள்கிட்ட வேற ஒன்று எதிர்பார்க்குறாங்க, ஆண்கள்கிட்ட பணமே கேட்குறாங்க. ஒரு 20 லட்சம் கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க, 1 கோடி கொடுங்கன்னு சொல்லி அப்படி காசு கொடுத்து நடிக்கிற ஹீரோக்கள்லாம் இப்போ இருக்கிறாங்க. அப்படி வந்த ஆட்களே நிறைய பேர் இப்போ பெரிய ஹீரோவாக இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? நிறைய இப்போ கொடுக்கக்கூடிய பெரிய ஹீரோக்களை நான் சொல்ல முடியும். அவங்க கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் அவங்க சக்திக்கு 50 லட்சம் கொடுத்து ஹீரோ வராங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணிட்டா அப்புறம் இந்த சமூகம் நம்பும். எப்போதும் ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா சமூகம் நம்பும். நாளைக்கு நீங்களே ஒரு ஹீரோயினா உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படம் ஓடிடுச்சுன்னா நீங்கள் டிசைட் பண்ணலாம் யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர், இந்த கதையை தான் நான் எடுப்பேன் அப்படின்னா ப்ரொடியூசர் ரெடி, ஓகே, கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இன்னைக்கு சிந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சமூகம் தமிழ். அந்த சமூகம் சிந்திக்காத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஓகே சார். இந்த ஹீரோ பற்றி பேசும்போது அமௌண்ட் கொடுத்து வராங்க, அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக இருந்தால் தமிழ் சினிமாக்குள்ளே உள்ளே வந்துடலாம், ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் பார்க்குற சில படங்களில் வந்துட்டு அப்பா ஹீரோவாக இருப்பார், பையன் ஹீரோவாகிடுறாங்க, டைரக்டர் ஆகிடுறாங்க. இது வந்து தமிழ் சினிமாவில் இந்த வாரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா ஹீரோவாக இருக்காரு, டைரக்டராக இருந்தால் நான் ஈஸியாக தமிழ் சினிமாக்குள்ளே வந்துடலாமா சார்? கண்டிப்பாக வரலாம். உங்கள் பையன் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் பையனும் வரலாம். புரியுதா உங்களுக்கு? இது ஜென்ரேஷனாக வரும். இது வந்து ஒரு குடும்ப தொழில் மாதிரி ஆயிடுச்சு என்னன்ட்டு. இன்னொன்று, இந்த பணம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? இன்றைக்கி வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டோட ஒரு நாள் சம்பளம் 25,000 ரூபா. நான் சொல்கிறது டைலாக் பேசி 25,000 ரூபா மாத சம்பளம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு காமெடி ஆர்டிஸ்டோட ஒரு நாள் சம்பளம் 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ படிச்சிருக்கணும்?
ஒரு இன்ஜினியரிங்லேயோ ஒரு சாஃப்ட்வேர்லேயோ இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் படித்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். திரும்ப ஏஐ வந்து அப்டேட் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோலாம் பண்ணால் தான் 1 லட்சம் சம்பளம் கிடைக்கும். அது ஒரு மாதத்துக்கு. ஒரு நாளைக்கு கிடைக்குன்னா 30 லட்ச ரூபா ஒரு ஐடியில் இருக்கவங்க சம்பாதிக்கணும். ஐடியில் இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் பேசணும். எவ்வளோ ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்களோ அப்படின்னா எவ்வளோ எஃபர்ட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அதனால் இது ஈஸி மணி உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு லூசுத்தனமாக ஒரு இன்ஸ்டாகிராமை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னமோ கிறுக்குத்தனம் பண்ணுறீங்க, சண்டை போடுறீங்க, அதெல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆமா ஆமா இப்போ என்ன வந்து அவர் பண்ணிட்டாரு, கை பிடிச்சிட்டாரு, இல்லைன்னா அவர் வந்து என்ன என் வாய்ப்பை தடுக்கிறாரு. இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி இன்னைக்கு ஈஸியாக போகுது. அப்போ உங்களுக்கு 4 சப்போர்ட்டரும் வருவான், ஹேட்டரும் வருவான். 4 பேர் உங்களுக்கு திட்டியும் மெசேஜ் போடுவான், கமெண்ட் போடுவான், பாராட்டியும் பண்ணுவான். இதெல்லாம் வச்சு அவங்க காசாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் தான் நிறைய நடிகர்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார் இருக்கும். இன்ஸ்டாகிராமுமே வந்து நிறைய பேர்த்த வந்துட்டு வளர்த்து விட்டுருச்சுனே பார்க்கலாங்க. ஒரு எதுவுமே தெரியல, ஆனா நீ இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணு, அடுத்து நீ ஒரு படத்துக்குள்ள போயிடலாம், அப்படிதான் இருக்கு. இல்லை அது நிலைக்காது. இது வேற ஃபார்மேட். உங்களுக்கு சினிமாங்கிறது நீங்கள் நடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 வருஷம் கழிச்சு அது அப்படியே இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இருக்க வீடியோ இருக்குமான்னு தெரியாது. நாளைக்கு இன்ஸ்டாகிராமை வேற ஒருத்தன் வாங்குறான், இல்லை இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணுறாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஏதோ இடையில ஒரு டிக்டாக்கை பேன் பண்ணாங்க, அது வந்து வீடியோலாம் என்னாச்சு? அப்படியே போயிடுச்சு. டிக்டாக்ல ஒரு ப்ராப்ளம் இருந்தாங்கல்ல இங்கே, அங்கெல்லாம் இங்கே இப்போ இது கூட நடக்கலாம். எதுனாலும் இன்ஸ்டாகிராமே வேற ஃபார்மேட்டாக மாறும், இல்லை வேற ஹியூமன்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம், ஒன்லி ஏஐ வீடியோஸ் மட்டும் இறக்கலாம். புரியுது உங்களுக்கு? ஆனால் சினிமா அப்படி கிடையாது. நீ ஒரு நல்ல படம் நடிச்சிட்டிங்கன்னா, அதான் சொல்லுவேன். இப்போ நான்லாம் வந்து ஒரு நல்ல படம் டூலெட்டுங்கிற நேஷனல் அவார்டாக இருந்தால் அது இன்னும் 100 வருஷம் இருந்தாலும் 1000 வருஷம் இருந்தாலும் தமிழ் சினிமான்னு எடுத்தீங்கன்னா அதில் இவர் இருப்பார். அது நான் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நல்ல படத்தை பண்ண டேரக்டர்ஸு, ப்ரொடியூசரு, ஹீரோ அதெல்லாம் நிற்பாங்க. ஈவன் நீங்கள் 1000 கோடி படம் பண்ண எத்தனையோ படங்கள் காணாமல். இன்னைக்கு உட்காந்துட்டு நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில் எத்தனை பேர் வந்து எம்ஜிஆர் படம் பார்க்குறீங்க? அவர் மிகப்பெரிய ஹீரோ. நீங்கள் 1000 கோடின்னு சொன்னீங்களா, அதுக்கு ரீச் ஆனவர். அன்னைக்கு இருக்க கோல்டு ரேட்டை கம்பேர் பண்ணீங்கன்னா 1000 கோடியெல்லாம் ரீச் பண்ணிட்டார். எப்போதுமே நீங்கள் வந்து 1000 கோடிங்கிற நம்பர்ஸ் வேற, ஏன்னா மணி இன்ஃப்ளேஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால. அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டோட அவரோட கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா 1000 கோடியை டச் பண்ணிட்டார் ஆல்ரெடி. அது இப்போ கால்குலேட்டில் நீங்கள் ஜெமினிலையோ ஜேட்ஜிபிலையோ கேட்டீங்கன்னா அதை கம்பேர் பண்ணி கொடுத்துரும். இன்னைக்கு அதோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கோடி 2000 கோடி. அதே மாதிரி சந்திரலேகா படம், தமிழ் படங்கள்லாம் ரீச் ஆயிருச்சு. ஸோ இட்ஸ் அ நம்பர் கேம்குள்ளே நீங்கள் போகவே முடியாது. அது எண்டே கிடையாது, இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். ஆனால் அன்னைக்கு இருக்கிறவருடைய சிறந்த படங்கள் இன்றைக்கே இருக்கும். முதல் மரியாதை, மூன்றாம் பிறை, உதிரி பூக்கள், அந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் அது காலம் கடந்து நீங்கள் அதுதான் சினிமா. அதையும் பண்ணணும், கமர்ஷியல் பண்ணணும், என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணணும். கண்டிப்பா சார். இந்த விஷயத்துல நான் ஒருத்தர் பேசின விஷயங்களை மட்டும் சொல்றேன். டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ஜென்ரா ப்ரெஸ் மீட்டோ சம்திங் ஏதோ ஆடியன்ஸ் மீட்டிங்கும் போது கேட்டிருக்கிறாங்க. டஸ்கி ஸ்கின் அப்படிங்கிறது தமிழ் ஒரு பெண்களுக்கான ஒரு கலர்னே வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு டஸ்கி ஸ்கின்ல ஒரு படம் யாராவது பற்றி எடுக்கணும், இல்லை டஸ்கி ஸ்கின்ல யாரோ ஒரு ஹீரோ வச்சு எடுக்கணும் அப்படின்னா தமிழ் ஹீரோஸோ தமிழ் ஹீரோயினும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் கதைகள் நல்லா வச்சுட்டு ஒரு நார்த் சைடோ இல்லை அதர் லாங்குவேஜோ அப்படி இருக்கவங்களை ஏன் கூப்பிட்டு வந்து மேக்கப் பண்ண வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து என்னன்னா, எனக்கு வந்துட்டு நாங்கள் ஆடிஷன்லாம் வச்சு தான் எடுத்தோம் அப்படின்னு. ஆனால் ஆடிஷனுக்குள்ளேயே போகாமல் நிறைய பேர் இருக்காங்களே சார். ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துக்கு என்ன சார் பண்ணுறது? இல்லை, அது அவரோட கருத்து வந்து தவறான கருத்து. அது வந்து நீங்கள் அது ஒரு நவீன தீண்டாமை தான் சொல்லுவாங்க. ஏன் தமிழில் அவ்வளோ நல்ல நடிகைகள் இருக்காங்க, நான் சொன்னல, ஏன் ஒரு புது நடிகை நீங்கள் வச்சு பண்ணக்கூடாது? ஏன்னா அவங்களுக்கே அது விருப்பம் கிடையாது. ஆனால் வெளியில் சொல்லும்போது காரணங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுது உங்களுக்கு? அதனால வந்து ஆடிஷன்லாம் அப்படிலாம் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எத்தனை பேர் அப்படி ஆடிஷன் எத்தனை படம் எடுத்தாங்க, ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களா? ஆனால் ரஞ்சித் படங்களில் பெரும்பாலான படங்களில் டஸ்கி ஸ்கின் தான் இருக்கு. ஆமாம். இப்போ ரஞ்சித் படங்களும் அப்படி இருக்குது, இவங்களும் அதே மாதிரியான ஒரு பிற்படுத்தப்பட்ட கதைகள் தான் பண்ணுறாங்க, ஒரு சமூக மாற்றத்துக்கான பண்ணுறாங்க. அது என்ன நிறைய பேர் அதில் எனக்கு கூட என்னை கூட நான் சொல்லலாம். அது நானும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவனுக்கு இல்லை, பேசுகிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். புரியுது உங்களுக்கு? அதனால் அவர் சொல்கிற கருத்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அப்படி எத்தனை பேரை எடுத்தீங்கன்னா அந்த வீடியோவை போடுங்க, நான் இத்தனை ஹீரோயினை செலக்ட் பண்ணேங்க, யாரும் என்னுடைய நடிப்புக்கு வரல அப்படின்னு. அதான் அவங்களோட கருத்து அப்படி இருக்குது. இது தமிழ் சினிமா மாற்றுமா சார்? டேரக்டர் தாங்க மாறணும், டேரக்டர் தான் மாறணும். எப்படி தமிழ் சினிமாங்கிறது யாரு? தமிழ் சினிமாங்கிறது யாரு? டேரக்டர். ஆமாம், டேரக்டர் தான். தமிழ் சினிமாங்கிறது ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, ஹீரோ கிடையாது. ஒரு 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 சாதாரண ஒரு ஆளை மார்க்கெட் உள்ள ஹீரோவை உயர்த்துறது யாரு? டேரக்டர் தான். ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் வர்றாரு, அது ஈவன் லைக்காவா இருங்க, மிகப்பெரிய நீங்கள் ரிலையன்ஸ் அம்பானியா இருங்க, அவருக்கு மிகப்பெரிய வசூலை உருவாக்குறது யாரு? டேரக்டர் தான். அப்போ டேரக்டர் தான் மாறணும். மாரி செல்வராஜ் சொல்கிற கருத்து தவறான கருத்து.
நீங்கள் இல்லை இந்த கேரக்டருக்கு நான் இத்தனை ஹீரோயின்ஸை நான் செலக்ட் பண்ணேன், இவங்க நான் எதிர்பார்த்த மாதிரி நடிக்கலை, அவங்களோட வீடியோஸை நீங்களே பாருங்கன்னு ரிலீஸ் பண்ணிட்டா ஒன்றுமே பேச்சு கிடையாது. ஆனால் இருக்கிறாங்க நல்ல நடிகைகள், டஸ்கிஸ்ங்களாங்க. இன்னொன்று அது டஸ்கி அதுங்கிறதே தப்பு முதல்ல. அந்த கதைக்கு தேவையாக இருக்கும்போது அதை நான் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஈவன் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல நடிகைகள் இருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு இன்செக்யூர் இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு வந்தால் பிரச்சனையாகுமோ என்னன்ட்டு. அது இப்போ கொஞ்சம் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மீட்டு இஷ்யூலாம் வர்றதுனால தைரியமாக பண்ண முடியாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா ஒரு பெரிய பவர்ஃபுல். நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை வந்து நீங்கள் இந்த மாதிரி தவறாக நீங்கள் அழைத்தாலோ மெசேஜ் போடாலோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருவாங்க. இந்த டைரக்டர் என்ன கூப்பிட்டாங்க, இந்த பிரச்சனையாச்சுன்னு. ஸோ அது ஒரு பெரிய பவராக இருக்கும்போது கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே சார். ஸோ உங்ககிட்ட பேசும்போதே வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்கள் கிடைச்சி இதுதான் நடக்குது. தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் மாற்றம் வரணும்னா டைரக்டரும் கதைகளுமே வந்து கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். நம்மளுமே வந்து 1000 கோடி வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து டைரக்டர் கையிலேயே ப்ரொடியூசர் கையில தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெளிவான பதில்களாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு டைம் கொடுத்து நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.